ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு செஞ்ச ஸ்பெஷல் லஞ்ச் மெனுவை வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் காஷ்மீரி சிக்கன் கிரேவி மட்டும்தான் ரெசிபி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கீ ரைஸும் கார்லிக் நானும் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இது ரெண்டுமே சிம்பிள் மெத்தட் தான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 100 ml அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர், ஒரு 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா, நம்ம எடுத்துக்கிற மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 300 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பட்டரும், அதில் ஒரு 4-5 பல் பூண்டு மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது நான் மேலே போடும்போது நான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு பூண்டும் பட்டரும் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே போட்டு நல்லா இந்த நானை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சு. வவா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கீ ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டு அதில் பட்டை கிராம்லாம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் புதினாவை போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடணும். இப்போவே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரைஸையும் போட்டுடணும். அரிசி நல்லா 3/4 பாகத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் பொரித்து இது மேலே போட்டுட்டு அப்படியே தம் போட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டோன்னா நம்மளோட கீ ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது அப்படியே சாப்பிட்லாம் போல் இருந்தது. இந்த கீ ரைஸ் கூட காஷ்மீரி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பிரியாணி மாதிரியே இருந்தது. அடுத்தது நம்ம ஸ்வீட் பாயசம் பண்ணிட்டோம் அன்றைக்கி, பால் பாயசம். அவ்வளோதான், நம்மளோட சமையல்லாம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஸ்பெஷல் லன்ச் மெனுவோட எங்களோட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.